கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கு மெயின் காரணமே மக்கள் மது அருந்துறது, இரவு தாமதமாக தூங்குறது. வயிற்று உப்புசத்துக்கு மெயின் காரணமே பசி எடுக்கும், அங்கே உணவு கொடுக்கலன்னா அங்கே காற்று உருவாயிரும். பல் பூச்சி வர்றதுக்கு காரணமே அதிகமாக இனிப்பு உட்கொள்கிறது. இந்த கண்ணு பிரச்சனைக்காக சில பேர் வர்றாங்க. அவங்களுக்கு காரணம் என்னென்னா அந்த அதிகமாக செல்ஃபோன் பார்க்குறது. ஐயா, கல்லீரல் வீக்கோன்றாங்க. ஸோ சரியாக வேலை செய்யலைன்றாங்க. அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க ஐயா. இதே மாதிரி கல்லீரலுக்காக மக்கள் வர்றாங்க. கல்லீரல் பிரச்சனைக்கு, கல்லீரல் பாதிக்கப்படுறதுக்கு மெயின் காரணமே மக்கள் மது அருந்துறது, இரவு தாமதமாக தூங்குறது, எண்ணெய் பொருள்கள் பொரித்த உணவுகளை சாப்பிட்றது, பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றது, தவறான நேரத்தில் சாப்பிட்றது, பசி இல்லாத போது சாப்பிட்றது, இது மாதிரி காரம் அதிகமான உட்கொள்கிறது. இதுக்கெல்லாம் கல்லீரலை ஃபேட்டி லிவர், அதாவது ஈரல் வீக்கத்தை கொடுக்கும். அதில் கல்லீரல் சில சமயம் சுருங்க ஆரம்பிக்கும், கருக ஆரம்பிக்கும். இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கரிசால கருப்பம்ங்கிற ஒரு மருந்து தயாரிக்கிறோம். இந்த கரிசால கருப்பத்தில் இந்த கரிசாலை இருக்கும், ஆடாதோடை இருக்கும், கீழாநெல்லி இருக்கும். இதுகளை கொண்டு நாங்கள் அந்த மருந்தை தயாரிக்கிறோம். இது மருந்து அவங்க எடுத்துக்கொள்கிறதோட அது இல்லாமல் அவர்கள் எலுமிச்சம்பழம் அதிகமாக அவங்க பயன்படுத்தணும். ஜூஸு குடித்தாங்கன்னா இந்த கல்லீரலுடைய வீக்கம், கல்லீரலுடைய பாதிப்பிலிருந்து அவங்க விடுதலை ஆகலாம். இது இல்லாமல் கேஸ் பிரச்சனைக்கு வராங்க மக்கள், வயிற்றில் உப்புசத்துக்காக. இந்த வயிற்று உப்புசத்துக்கு மெயின் காரணமே பசி எடுக்கும், அங்கே உணவு கொடுக்கலன்னா அங்கே காற்று உருவாயிரும். திரும்ப அவங்க பசி இல்லாத போது உணவு சாப்பிடும்போது அது ஜீரண கோளாறு அவங்க நெஞ்சிலே நெஞ்சை கரைச்சிக்கிட்டே இருக்கும். இது நாளடைவிலே அது வயிற்று புண்ணை கொண்டு அல்சரில் கொண்டு விடும், வயிற்று புண்ணை ஆகும். இந்த மக்கள் அதிகமாக இதுக்கு பாதிக்கப்படுறதுக்கு இது ஒரு காரணம். ட்ரிங்க்ஸ் ஒரு காரணம். அதிகமாக கவலைப்படுறது, டென்ஷன் படுறது, இது எல்லாமே வயிற்று புண்ணுக்கும் கேஸ் பாதிக்கும் காரணம். இதுகள் எல்லாமே அதிகமாக உட்கொள்கிறாங்க. வாழைக்காய், இறால் மீன், இந்த மாதிரி வாயு பதார்த்தங்கள் நிறைய உட்கொள்கிறதன் காரணமாக அவர்களுக்கு இந்த வயிற்று உப்புசமும் இதுக்கு இந்த பாதிப்பு வருது. பசி இல்லாமல் போகும் இவர்களுக்கு எல்லாமே. இதன் காரணமாக நம்ம மருந்துகளை சரியான நேரத்தில் சரியாக எடுத்துக்கொண்டோம்னா இதிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி பல்லுக்காக மக்கள் வர்றாங்க நம்மகிட்ட. பல்லுடைய சேதம் ஏற்பட்டு பல் ஆடுறதுனால, பல்லில் பூச்சி வர்றதுனால, இந்த பல் பூச்சி வர்றதுக்கு காரணமே அதிகமாக இனிப்பு உட்கொள்கிறது. அதை இனிப்பு சாப்பிட்ட பிறகு அப்படியே படுத்துறது, அது சுத்தப்படுத்தாமல் படுத்துறது. ரெண்டாவது பல்லுக்கு இன்னொரு காரணம் சர்க்கரை நோயும் ஒரு காரணம். பல்லு சீக்கிரமாக விழுங்கும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பல்லுக்கு கொடுக்குறோம். 3 கூட்டு தைலம் ஒன்று தயாரிக்கிறோம். அந்த 3 கூட்டு தைலம், முக்கூட்டு தைலம் மென்தால், தைமால், கற்பூரம், இதை கொண்டு ஒரு தைலம் தயாரிக்கிறோம். இது பல்லுக்கு ரொம்ப நல்லது, வலிகளுக்கு நல்லது. எல்லா வலிகளுக்கும் போடலாம் அந்த தைலத்தை. இப்போ பல்லுக்கு பொடியும் தயாரிக்கிறோம். அதில் மருதம்பட்டை, கருவேலம்பட்டை, ஏலரிசி, மேற்கொண்டு நாயுருவி, இந்த மாதிரி பொருள்கள் கொண்டு நாங்கள் இந்த பல்லுப்பொடி தயாரிக்கிறோம். இந்த பல்லுப்பொடியை விளக்குறத கொண்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, பல் ஆடாது. பல்லுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல உறுதியாக இருக்கும், வெண்மையாக இருக்கும் பல். இதே பல்லில் பூச்சி ஏற்பட்டு போயிடுச்சு அப்படின்னா அதில் கண்டங்கத்திரியை நம்ம வாங்கி, காஞ்சதை வாங்கி அதை ஒரு செரட்டா குச்சியில் போட்டு பிளேட்டில் போட்டு எரிக்கணும். அது நல்லா கங்காய் எரிஞ்சு முடிஞ்சோன்னா அதில் செரட்டா ஓடை அது மேலே கவுத்திட்டோம்னா அந்த ஓட்டையிலேருந்து புகை வரும். அதை நம்ம வாயில் பிடிச்சோம்னா, 4 பக்கம் காட்டினோம்னா பூச்சியெல்லாம் செத்து விழுந்துடும். இது பல்லு பூச்சிக்கானது. இந்த பல்லுப்பொடி விளக்குறதுனால பயோரியா, இரத்த கசிவுகள் வராது, பல்லு நல்லா இருக்கும், பல்லில் உள்ள வீச்சங்கள் ஸ்மெல்லு வராது. பல்லுக்கான நல்ல பாதுகாப்பு இந்த பல்லுப்பொடியினால். இந்த கண்ணு பிரச்சனைக்காக சில பேர் வர்றாங்க. அவங்களுக்கு காரணம் என்னென்னா அந்த அதிகமாக செல்ஃபோன் பார்க்குறது, அது லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் அதிக நேரம் செலவழிக்கிறது, சத்தான ஆகாரங்கள் எடுக்காமல் இருக்கிறதுக்கு இது கண் நோய்கள் வர்றதுக்கு ஒரு காரணம். இந்த கண் நோய்க்கு வந்தால் நம்ம அதில் நாங்கள் அதிகமாக நல்ல ஒரு பொருள்கள், உணவை உட்கொள்ள சொல்லுவோம். கேரட் உட்கொள்ள சொல்லுவோம், ஒமேகா 3 மீன் சாப்பிட சொல்லுவோம். இது கண் நோய்க்கு நல்லது. பிறகு கண்ணுக்காக நாங்கள் சொந்தமாக ஒரு மருந்து ட்ராப்ஸும் தயாரித்து வச்சுருக்கிறோம். அந்த ட்ராப்ஸையும் கண்ணில் போடணும். அந்த ட்ராப்ஸை போட்டாலே கண் உள்ள பிரச்சனைகள் சரியாயிடும்.
கேட்ரேட்டாக இருந்தாலுமே, சதை வளர்ந்து இருந்தாலுமே அந்த சதையை அறுத்துடும் அந்த கண், அந்த அந்த ட்ராப்ஸு. இந்த கண்ணுக்கு நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கண் வந்து போச்சுன்னு சொன்னால் நம்மளால் வாழ்க்கையில் மறுபடியும் வாழ்க்கை நடத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தடுமாட்டம் ஏற்படும். அதனால் கண்ணை வந்து பாதுகாக்கணும். அதுக்காக நல்ல மருந்துகள், உணவுகள், சத்தான உணவு தான் மெயின். பாதாம் சாப்பிட்லாம். நல்ல பாதாமில் நல்ல கண்ணுக்கான தேவையானது இருக்குது. ஒமேகா 3யில் கண்ணுக்கு நல்ல தேவையானது இருக்குது. அப்புறம் கண்ணுக்கு வந்து கருவேப்பிலையில் நல்ல ஒரு கண்ணுக்கான இருக்குது. பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு நல்லது. இது எல்லாமே கண்ணுக்கான ஒரு உணவுகள். இதை நம்ம வந்து கீரையாகவே நம்ம சமையலையும் சேர்த்து உணவில் சாப்பிட்லாம், அல்லது அதுகளை பவுடர் ஆக்கி நம்ம பவுடரும் பயன்படுத்தலாம்.